பிரைஸ் லார்ட். இன்று நாள் கூட உங்க கூட ஒரு மோட்டிவேஷன் ஒரு வார்த்தையாக பேசுகிறேன். என்ன பேசுகிறேன்னா, ஆண்டவரை எப்போதுமே நம்ம மகிமைப்படுத்தணும். பைபிள் படிக்கணும், அவருடைய நாமத்தை இன்னும் இன்னும் பிரஸ்தாபப்படுத்தணும், அவருக்கு ஆராதனை செய்யணும். அதுதாங்க. வெறும் சண்டே மட்டும் சர்ச்சுக்கு போயிட்டு வந்தால் அதெல்லாம் ஒரு ஆராதனை கிடையாது. நம்ம உண்மையாக நம்ம அறை வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கணும், ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தணும். அதுதாங்க நமக்குள்ளே இருக்கிறதும் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறதும் ஒரு உடன்படிக்கை. எப்போதுமே ஆண்டவரை நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கஷ்டமாக தான் இருக்கும் பைபிள் படிக்கிறதுக்கு, ஆராதனை செய்யறதுக்கு. அந்த தடையெல்லாம் உடைத்து ஆராதனை ஆண்டவருக்காக நாமத்தை மகிமைப்படுத்தினாலே அவரும் நம்ம வாழ்க்கையை மகிமையாக வைத்து கொள்வாருங்க. அதுதாங்க நீங்களும் நானும் இன்னும் இன்னும் வேதத்தை வாசித்து அதன்படியே வாழ்ந்து ஆராதனை இன்னும் இன்னும் நமக்குள்ளே ஆராதனை செய்யும் போது நமக்குள்ளே ஒரு புது பலன் அடைவோம். நீங்கள் அதை உணர்ந்திருக்கீங்களா இல்லையான்னு தெரியல, நான் உணர்ந்திருக்கேன். இந்த நாளில் ஒரு அழகான இந்த வார்த்தை, நீங்கள் இன்னும் இன்னும் ஆராதனை செய்யுங்க, கர்த்தருக்கென்று நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்க, சாட்சியாய் சொல்லுங்கள், அநேகருக்கு சாட்சி சொல்லுங்கள். தேங்க்யூ ஆல். காட் பிளஸ் யூ.